ஹனுமான், இதற்கு இங்கு வந்திருக்கிறாய்? எனது பிரபு, கடமையில் மூழ்கி இருப்பதைக் கண்டு இந்த பக்தன் சேவை செய்ய வந்திருக்கிறேன். கடமை என்னும் பாரத்தை இறக்கி வைக்க ஏற்பாடு செய்கிறேன். மருதனிடம் அயோத்தியின் ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும். அதற்காகத்தான் அஸ்வமேத யாகத்திற்கு விருந்தினர்களின் அழைப்புகளை தயார் செய்கிறேன். ஒரு இரவு கூட தாங்கள் உறங்கி நான் பார்த்ததில்லை பிரபு. ஒவ்வொரு இரவும் உறங்க முடியாமல் இருப்பது நிச்சயம் நான் மட்டுமல்ல ஹனுமான். மகாராஜா ஜனகர். மகாராஜா ஜனகர். ஆமாம், ராமபிரான் போது மிதிலைக்கு செல்வார். எனக்கு மிகவும் ஆவலாக உள்ளது. தக்க சமயத்தில் ராமனின் பயணம் மிதிலையை நோக்கி செல்லும். எந்த மன்னிப்பை இத்தனை ஆண்டுகள் என்னால் எனக்கு கொடுக்க முடியவில்லையோ, என் சீதையின் பெற்றோர் அந்த மன்னிப்பை எனக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் ஹனுமான். பிரபு, மகாராஜா ஜனகர் மிகப்பெரிய ஞானி. தங்களுடைய முடிவு, அதற்கு பின்னால் உள்ள காரணம் இரண்டையும் மன்னர் நிச்சயம் புரிந்து கொள்வார். செல்வதற்கு முன்னால் அவருக்கு புரிய வைக்க தாய் சீதை ஒரு கடிதமும் எழுதினாரே. அறிவேன் ஹனுமான். சீதையின் வார்த்தைகளை நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார். ஆனால் இந்த உலகில் எந்த ஒரு தாத்தாவும் இந்த வாழ்க்கையில் பேர குழந்தைகளோடு இருக்கும் மகிழ்ச்சியை இழந்து வேதனையின்றி இருக்க முடியாது.